ஸோ ஹலோ கைஸ். ஸோ நம்ம வாட்டுக்கு 7 ஒரு சிஎஸ் ஆட போயிருந்தோம். ஸோ அப்போ என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்களேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்ம வாட்டுக்கு ஒரு சிஎஸ் ஆடலான்னு உள்ளே போயிட்டோம். ஸோ வெயிட் பண்ணுங்க, நீங்கள் ஃபுல் மேட்சை பாருங்கள். இங்கே வந்து நான் எந்த கண்ணும் வாங்கலை, சரி நான் அப்படியே போயிட்டேன். சரி ஏதாவது எனிமி வந்தால் அடிக்கலான்னு போயிட்டு இருந்தேன் கைஸ். வெயிட் பண்ணிட்டு என்ன பண்ணி விட்டானுங்க பாருங்க அந்த எனிமி. ஸோ நான் இந்த மாதிரி ஓடிட்டுருப்பேன். இங்கே வந்து செட்டிங்ஸ் மாற்றிட்டு டக்குன்னு போயிடுவேன். அந்த இது எடுக்கலாம் பார்ப்பேன், அந்த ட்ராகன் ஃப்ரீஸ். சரின்னு இன்சைட் போய் எடுத்துடலாம் பார்ப்பேன். எனிமே அடிச்சிடலான்னு அவுட்டரில் போனால். சரி நாங்கள் போகிறவனை வந்து நான் அடிச்சிருவேன். இது இந்த எனிமீஸை நான் கவனிக்கலை, என் டீம்மேட்ஸ்னு நினச்சிட்டு இருந்தவங்கள. ஒன் செகண்ட் எனக்கு ஒன்றுமே புரியல. சரி நான் அவனுக்கு டேமேஜ் கொடுத்தேன். அப்புறம் பார்த்துட்டேன் எனிமி தாங்கிறத. ஃப்ரெண்டு பிடிச்சான். சரின்னு நானும் விட்டேன். டக்குன்னு சுட ஆரம்பிச்சிட்டான். அடுத்து அதை கூட விட்டுருங்க. சிவி அமௌண்ட் போடுவான் பாருங்களேன். அமௌண்ட் போட்டான். சரி அடித்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் இந்த ரவுண்டு இறங்கினேங்க. ஸோ இப்போ தாம்சன் வாங்கிட்டு நான் எப்படி சொல்கிற அடித்தாகணும்னு ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா துரோக மூமெண்ட் போட்டாங்க நமக்கு. நான் வேறு ரேண்டம் ஸ்குவாட் கூட தான் ஆட்டிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க எப்படி எனிமீஸ்க்கு அடி விழுதுன்னு. நான் வந்து இந்த கோடா கேரக்டர் வச்சுருப்பேன், நான் யூஸ் பண்ணேன். இதில் காமிக்குமா தெரில, வெயிட் பண்ணுங்க. காமிக்கலை நினைக்கிறேன். ஆமாம், நான் இங்கே கோடா கேரக்டர் யூஸ் பண்ணிட்டு போடுறேன்னா கைஸ் பாருங்க. நான் அந்த எனிமியை பார்த்துருவாங்க தான் போகிறான்னு. நாங்கள் பின்னாடி மேலே இருக்க எனிமியை பார்க்க மாட்டோம்னு நினச்சா அடிக்க ஆரம்பிச்சிடுவோம் டக்குன்னு. சரின்னு ஒரு இனியிலர் குடிச்சிட்டு அப்படியே சல்னி எகிரி அவனை அழுத்தம் பாருங்கள், நாக் ஆகிடுவான். சரி நான் அவனை கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இங்கே தான் எனிமி வருவானா பார்த்தா நினச்சா மாதிரியே வந்தான். அவனை அடிச்சிட்டேன். கில் கன்ஃபார்ம் பண்ணலாம் பார்த்தா சரி வேணான்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் போட்டேன். ஏன்னா போன வாட்டியே நம்மளை அடிச்சுட்டு அமௌண்ட் போட்டாங்களே. இதுக்கப்புறம் ஃபுல்லாக அடிச்சுட்டு அமௌண்ட் போட்டே இருக்க போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட ஆட ஆரம்பிச்சிட்டேன் நானும். சரின்னு அதுக்கு பதிலாக ஏக்க எடுத்துக்கிட்டேன். 2 எஸ்எம்ஜியா நாங்களும் அந்த ஒரே ஒரு எனிமையை தேடிட்டு போகிறோம் நேரமாக. இங்கே பாப்பா இருக்க மாட்டான். சரி நான் அந்த சைட் போவேன். அது அப்போ வந்து போய் ட்ராப் அடிப்பேன் அப்படியே. சரி ட்ராப் சும்மா தானே இருக்குன்னு அப்படியே அடிச்சிடேன் ட்ராப்பையும். அதுக்குள்ளே அவனை முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் டீம்மேட்ஸு. சரியா அவங்கள. ஸோ இப்போ இவன் வருவான், நான் டேமேஜ் கொடுப்பேன், இன்னொரு டீம்மேட் அடிச்சிடுவான், அவ்வளோதான். அடுத்து இங்கேயும் இன்னொரு அமௌண்ட் போட்டுருவாங்க. அவன் அமௌண்ட் போட்டது ரொம்ப தப்பு. அதுக்கு ஒரு நல்ல ரிவெஞ்ச் கொடுக்கலான்னு நம்ம அமௌண்ட் ஒரு அடிக்கும் நான் அமௌண்ட் போட்டேன் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் போட்டேன். அடுத்து வந்து நல்லா வாங்கிட்டு அப்படியே இந்த கட்டான எடுத்துகிட்டு எனிமையை அடிக்கலான்னு போயிடுவாங்க கைஸ். வெயிட் பண்ணு. நான் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள் கோடா கேரக்டர் ஒன் செகண்ட் வேலை செஞ்சா என்னன்னு தெரில. இப்போ வந்து வெயிட் பண்ணுங்க கைஸ். நாங்கள் ஸ்லைடில் ஏறி போயிடுவேன். வெயிட் பண்ணுங்க. நான் இந்த ஸ்லைடில் ஏறி போகிறேன் கைஸ். அப்படியே இங்கே வெளில எகிட்டு அப்படியே அந்த எனிமீஸை போய் அடிச்சிடலான்னு பிளானோட போயிட்டுருப்பேன். இப்போ கோடா யூஸ் பண்ணுவேன். எந்த எனிமியும் இருக்கிற மாதிரி காமிக்காது. அதனால் கொஞ்சம் டவுட்டோட தான் ஏறினேன். அதான் எனிமையை காமிக்கலையா. சரின்னு வெளில போய் பார்த்தா லைட்டாங்க சைடில் காமிச்சிது. பார்த்தோன்னே வந்தான். சரி நாங்கள் இப்படி வால் போட்டால் டக்குன்னு டச்சாக போட்டு வருவான். நான் அப்படியே அவனை எகிரி அழுத்துட்டு அடுத்து இங்கேயோ ஒரு அமௌண்ட்டு. சரி நான் அவனை அப்படியே அழுத்தி முடிச்சுட்டு அடுத்த எனிமையை அடிக்கிறதுக்கு போயிடுவேன். ஸோ நானும் போயிட்டுருப்பேன். ஒரு ரிப்பேர் கிட் சுற்றிட்டு போவேன். இங்கே வந்து நான் ஒரு எனிமிக்கு தரமாக ஏக்கல டேமேஜ் கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா அவன் வந்து மேலே ஏறுவான். இன்னொரு டீம்மேட் கில் அடிச்சிடுவான் அவனை. சரி பரவாயில்ல, ஜெயிச்சது தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தா அவன்கிட்ட அந்த ஸ்பைடர் என்னை பிடிச்சிருச்சு. சரி நான் அவனை கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், டேமேஜ் வச்சு கிடைக்கும்னு. இனி மேலே வரானா பார்த்த மாதிரில. சரின்னு சைடில் எங்கே இருக்கான்னு செக் பண்ணால் அங்கே ஹூக்காங் போட்டுருந்தான். பார்த்துட்டேன். திருப்பிட்டு அடிக்க போகலாம் பார்த்தா தெரியாமல் முழுந்துட்டேன். சரி நான் அப்படியே அவன் மண்டையிலே தெரியாமல் முடிஞ்சிடுச்சு இந்த ரவுண்டு. மேலே தெரியாமல் மேலே கட்டினா அடுத்து அப்படியே அங்கேயே ஒரு அமௌண்ட் போட்டாச்சு கைஸ் நம்ம. ஸோ ஃபுல்லாக அமௌண்ட்டு தான். ஸோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் நமக்கு அடுத்த ரவுண்டு ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ரிப்பேர் கிட் போட்டு ரெடியாக இருப்பேன். அடுத்து இந்த வாட்டியாக எனிமீஸ் அடித்து முடிக்கிறோம்டா அப்படின்னு. நான் வந்து வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து போயிட்டுருப்பேன். எப்போ அந்த டைமிங் முடியும்னு மேலே பார்த்துட்ருப்பேன். முடிஞ்ச அடிச்சுன்னு ஓட ஆரம்பிச்சிடுவேன். சைடில் ஏறலாம் பார்த்தேன், வேணான்னு சொல்லிட்டு இன்சைடே ஏற ஆரம்பிச்சிட்டேன்.
நான் இங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இங்கே வந்து ட்ராப் அடிக்கலான்னு சரி நின்ட்டேன். அடுத்து இங்கே எனிமீஸ் இருப்பாங்களா என்னன்னு தெரில. எதுக்கோ வரக்கூடாதுன்னு சொல்லி நேடை இங்கே போட்டுருவேன். சும்மா போட்டு ட்ராப் அடிச்சுட்டு சரி ஏறலான்னு ஏற ஆரம்பிச்சிடுவேன் கைஸ். இங்கே நான் கோடாக போடுவேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு நிறைய. இங்கே வந்தவன தான் இந்த இன்னொரு எனிமியை காமிச்சிது. எனக்கு ஃபஸ்ட்டு தெரியவே இல்லை அங்கே எனிமி இருக்காங்கிறது. சரின்னு மெதுவாக ஏறலாமா பார்த்தேன். மேலே போயிட்டேன். எனக்கு தெரிஞ்சிட்டு சரி சுற்றிட்டு போய் அடிக்கலான்னு நான் ஃப்ரண்ட்டில் வால் போட்டு பேக்கில் அவனாண்டே ஏறுவேன். நான் ஆல்ரெடி நம்ம டீம்மேட்டை நாக் அடிச்சு வச்சுருப்போம். சரி நாக் கிளியர் பண்ணலாம் பார்த்தா கிளியர் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம இன்னொரு டீம்மேட்டை இதுக்கு காலி பண்ணுறானுங்களா. சரி நானும் டக்குன்னு வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுவேன். ஓடி போய் எப்படியாச்சும் நான் அடிச்சிடணுன்னு இங்கே ஒரு ஃப்ரீஸ் போடுவேன். வெயிட் பண்ணுங்க பாருங்கள். வந்து இங்கே ஒரு ஃப்ரீஸ் போடுவேன். அப்படியே ஒரு ஃப்ரீஸ் போட்டோன்னே 81 டேமேஜ் கொடுக்குமா. 2 கில்லையும் ஓசி கில் எடுத்துறாங்க. சரி பரவாயில்ல, நம்ம டீம்மேட் தானே கில்லு போனால் போயிட்டு போகுது. நம்ம போயா தான் முக்கியம். அவங்க நம்மளை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே இங்கேயும் இன்னொரு அமௌண்ட் போட்டு விட்டுருவேன் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் எப்போயுமே நான் இதோட ஃபுல்லாக அமௌண்ட் தான் போட்டிருப்பேன். நாங்கள் அடுத்து ஒரு ரவுண்ட் கூட உங்களை ஜெயிக்கவே விட்டுருக்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜெயிக்கலன்னு தான் நினைக்கிறேன் ஒன்று கூட. ஆமாங்க கைஸ், அடுத்து ஒன்றுமே ஜெயிக்கல அவங்க. நான் டெசர்ட் மட்டும் வாங்கிட்டு அப்படியே இந்த ரவுண்டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு லைட்டாக எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லைட்டாக கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவுட் ஆகிடுவோம்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இங்கே இன்னொரு தப்பு பண்ணிட்டேன். எனிமி ஷார்ட் ரேஞ்சில் வரும்போது ஏகே வச்சு ஆட்டேன். நீங்கள் பாருங்க கைஸ், நான் இங்கே பார்த்தேன் சைடில் ஏறினேன். அங்கே எனிமி இருக்கிறத பார்த்துட்டேன் அந்த வீட்டாண்ட. சரி நீங்கள் ஒதுங்கி பார்த்து எனிமி ஏறுறான்னு நினச்ச மாதிரியே ஏறினான் ஒருத்தன். சரி அவனை ஏறி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சைடில் ஏறி நிற்க ஆரம்பிச்சிட்டேன். சரி வீட்டு வழியாக போயிடலாமே, ஆனால் இன்சைடு இருந்தால் எனிமி அடிச்சிடும், அவுட்டரில் போவேன்னு இது வழியாக போய் கோடா போட்டேன். போட்டோன்னா வெளில வந்தான். லைட்டாக டேமேஜ் கொடுத்தான், வால் போட்டான். சரி கையில் நேடு இருக்கேன்னு சொல்லி நேடை போட்டேன். டக்குன்னு ரைட் அவனை விட்டுருவான். நான் இங்கே வால் போட்டு தெரியாமல் இன்சைட் போய் மாட்டிப்பேன். சரி இன்னொன்று போட்டுருவான். உங்களுக்கு நேரில் டேமேஜ் போயிடுச்சு. இன்னொரு வால் போடலாம் வந்து பார்த்தேன். சரின்னு சொல்லி சலனி இப்படி எகிரி வந்துட்டு பாருங்க நான் ஏகே எடுப்பேன். சரி லாங் ரேஞ்சில் இருப்பேன் பார்த்தா டக்குனு ஷார்ட் ரேஞ்சில் வரும். சரி அவன் சுற்றிட்டு வருவான்னு பார்த்தா இவனும் ஷார்ட் ரேஞ்சில் வந்துட்டான். கன்று மாற்றலை, அவ்வளோதான் காலி ஆகிட்டோன்னு நினச்சா டக்குனு ஹெட் ஷாட் வந்துடுச்சு கைஸ். அதோட ஒரு போயா தரமாக அடிச்சோம் கைஸ். ஸோ இந்த போயா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை கைஸ்.